பொண்ணுங்க இந்த விஷயங்களை தான் பசங்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. இதெல்லாம் யார்கிட்ட இருக்கோ அந்த பசங்களை தான் பொண்ணுங்க ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க. ஃபர்ஸ்ட் மேஸ்குலினிட்டி தான் பொண்ணுங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு பையன் பார்க்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ மேன்லியாக இருக்கணும் அவ்வளோக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க. பழகும்போது அதே மாதிரி தான் எவ்வளோக்கு எவ்வளோ மேன்லியாக பிஹேவ் பண்ணுறனோ அதுவும் ரொம்ப அட்ராக்ஷன் கிரியேட் பண்ணும். செகண்டு, லீடர்ஷிப். 90% ஆஃப் ஃபெமினைன் பொண்ணுங்க எப்படி ஒரு பையனை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பையன் என் லைஃப்பில் வந்து என்னை லைஃப் ஃபுல்லாக லீட் பண்ணி கூப்பிட்டு போகணுன்னு ஒரு நல்ல லீடர் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்ல லீடராக இருங்க. அதுலேயும் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் அதெல்லாம் மீறி நீங்கள் லைஃப்பை லீட் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா அட்ராக்ஷன் தாறுமாறு தான். தேர்டு, எந்த ஒரு மன் தன்னோட லைஃபுக்கான பர்பஸை கண்டுபிடிச்சி அதை கோலாக்கி அதை நோக்கி ஹார்ட் ஒர்க் பண்ணி டெடிக்கேட்டடாக எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் கம்ப்ளீட்லி ஒர்க் பண்ணுறானோ அந்த பர்சன் மேலே பொண்ணுங்க ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க. பிகாஸ் ஹீ இஸ் அ சுப்பீரியர் மென். கிளாரிட்டியாக சொல்லிட்டேன். பட் உடனே சம் பீப்புளை வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க, இதெல்லாம் தேவையில்லை ப்ரோ, மணி மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி. புரிஞ்சுக்கோங்க, மணி மட்டும் தான் இம்பார்ட்டன்ட்னா எந்த பணக்காரனுக்கும் டைவர்ஸ் ஆகாது. ஸோ மணியும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க.